இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் மேல்குந்தா அருகே அரசு நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ள விரிசல்களால் பெற்றோர்கள் அச்சம். பள்ளி கட்டிடத்தை மாவட்ட நிர்வாகம் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே வாழைத் தோட்டங்களை சேதப்படுத்தி வரும் மிலா கூட்டம். மிலா கூட்டத்தை பிடித்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் விடுமாறு விவசாயிகள் கோரிக்கை. விராலிமலை வாரச்சந்தையில் பலாப்பழ விற்பனை படு ஜோர். விளைச்சல் அதிகரிப்பால் விலை குறைந்து விற்பனை செய்யப்படும் பலாப்பழங்கள். திருவொற்றியூரில் சரக்கு ரயிலுக்கு அடியில் தண்டவாளத்தை கடக்கும் பொதுமக்கள். ஆபத்தான முறையில் கடந்து செல்வதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை. செங்கம் அருகே புதிய தார் சாலை அமைக்கும் பணி தாமதத்தால் பொதுமக்கள் அவதி. ஜல்லிக்கற்கள் நிரம்பிய சாலையால் விபத்துக்குள்ளாகும் வாகன ஓட்டிகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் மேல்குந்தா அருகே அரசு நடுநிலைப் பள்ளி கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை மேல்குந்தா பகுதியில் அட்டுமண்ணு கிராமத்திற்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பழங்குடியின மாணவர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள 20 அடி உயரம் கொண்ட கருங்கல் கட்டிட தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததோடு அருகில் உள்ள கட்டிடங்களிலும் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. மேலும் அட்டுமண்ணு கிராம பகுதியில் இருந்து இப்பள்ளிக்கு செல்லக்கூடிய சாலை ஓரங்களில் புதர்கள் சூழ்ந்து காணப்படுவதால் சிறுத்தை, கரடி, காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் உலா வருவதால் மாணவர்கள் பள்ளிக்கு அச்சத்துடன் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாணவர்களின் நலன் கருதி சேதமடைந்த பள்ளி கட்டிடத்தை சீரமைப்பதோடு சாலை ஓரங்களில் உள்ள புதர்களை அகற்றி தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கடமான் வகையைச் சேர்ந்த மிலா கூட்டம் பாதுகாப்பின்றி சுற்றி வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் முக்கிய வனப்பகுதியான முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து காட்டுப்பன்றிகள், மிலா, யானை, குரங்குகள், கரடி உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் வெளியேறி மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் விளைநிலங்களை தரிசுகளாக வைத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் களக்காடு அருகே உள்ள சிங்கிக்குளம் கிராமத்தில் அரிய வகை விலங்கின பட்டியலைச் சேர்ந்த கடமான் வகையைச் சேர்ந்த மிலா கூட்டம் பாதுகாப்பின்றி சுற்றி வருவதோடு அங்குள்ள வாழைத்தோப்புகளையும் சேதப்படுத்தி வருகிறது. மேலும் இந்த வகை மான்களை நாய்கள் போன்ற விலங்கினங்கள் வேட்டையாடும் நிலை ஏற்பட்டிருப்பதால் வனத்துறையினர் மிலா கூட்டத்தை பிடித்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வாரச்சந்தையில் பலாப்பழ விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் தனிச்சுவை மிக்க பலாப்பழங்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். சென்னை திருவொற்றியூரில் சரக்கு ரயிலுக்கு அடியில் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடக்கும் பொதுமக்கள் குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரில் மாணிக்கம் நகர் சுரங்கப்பாதை பணிகள் மந்தமான நிலையில் நடைபெற்று வருவதால்
பள்ளிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்காக செல்பவர்கள் திருவொற்றியூர் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிக போக்குவரத்து உள்ள இந்த ரயில் பாலத்தில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கடந்து செல்லும் பொதுமக்கள் சில சமயம் சிக்னல் கிடைக்காமல் நிற்கும் சரக்கு ரயிலுக்கு அடியில் புகுந்து செல்கின்றனர். எந்த நேரத்தில் சரக்கு ரயில் புறப்படும் என்று தெரியாத நிலையில் தண்டவாளத்திற்கும் ரயில் பெட்டிக்கும் இடையில் மிகுந்த சிரமப்பட்டு புகுந்து வரும் மாணவர்கள், பணிக்கு செல்வோர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு விபத்துகள் ஏற்படும் சூழல் அதிகரித்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். பொதுமக்களின் இந்த ஆபத்தான செயலை ரயில் நிர்வாகத்தினர் தடுத்து நிறுத்துவதோடு சுரங்கப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே புதிய தார் சாலை அமைக்கும் பணி காலதாமதப்படுத்தப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பிரதமர் சாலை விரிவாக்க திட்டத்தின் கீழ் 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பள்ளிப்பட்டு மேல் செங்கம் கிராம சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இதற்காக பழைய சாலை பெயர் தடுக்கப்பட்டு கருங்கல், ஜல்லிகள் கொட்டப்பட்ட நிலையில் பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இதனையடுத்து கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மேல் புழுதியூர், மேல் செங்கம், பக்கிரிப்பாளையம், அந்தனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் ஜல்லிகள் மட்டுமே கொட்டப்பட்டிருக்கும் சாலையில் பயணித்து விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் உரிய ஆய்வு செய்து புதிய தார் சாலை அமைப்பதோடு 6 மாதமாக சாலை அமைக்காமல் இருந்த ஒப்பந்ததாரர் மீதும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் இருந்து பணம் பெற்று மோசடி செய்த தனியார் நிதி நிறுவனம் குறித்து தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் புகார் அளித்தனர். மத்திய பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டு பரிவார் டெய்ரிஸ் என்ற நிதி நிறுவனம் தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் அலுவலகத்தை தொடங்கி ஏராளமான பொதுமக்களிடம் முதலீட்டை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதிக வட்டி கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நிதி நிறுவனத்தில் தங்களது பணத்தை முதலீடு செய்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு முதிர்வு பணத்தை கொடுக்காததோடு தமிழகத்தில் செயல்பட்டு வந்த 12 அலுவலகத்தையும் மூடியுள்ளது. இது சம்பந்தமான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து பணத்தை இழந்தவர்கள் தங்களது அசல் ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து தாங்கள் இழந்த பணம் குறித்து புகார் கொடுக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள 13 இடங்களை மத்திய புலனாய்வுத்துறை அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பரிவார் டெய்ரிஸ் நிதி நிறுவனத்தில் தாங்கள் கட்டிய பணத்திற்கான அசல் ஆவணங்களை எடுத்து வந்து அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து தாங்கள் இழந்த பணத்தை திரும்ப பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மலைத்தேனீக்கள் கொட்டியதில் பெண் உள்ளிட்ட 3 சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பூனிமாங்காடு ஊராட்சி பகுதியில் உள்ள வெங்கடாபுரம் கிராமத்தில் சேகர் என்பவருடைய 10 ஏக்கர் கரும்பு தோட்டம் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் பூச்சி மருந்து அடிக்கும் பணியில் சந்தனகோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சாந்தி, சங்கரன் மற்றும் கமலக்கண்ணன் ஆகிய 3 ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று மலைத்தேனி கூட்டம் இவர்களை சூழ்ந்து கொண்டு கடிக்க தொடங்கிய நிலையில் 3 படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் இவர்களை அனுமதித்த நிலையில் மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். ராணிப்பேட்டையில் தலைமுறையாக வாழும் இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். சோளிங்கர் வட்டத்திற்குட்பட்ட கொண்டபாளையம் கிராமத்தில் சின்னமலை அடிவார பகுதியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் அனைத்து வீடுகளுக்கும் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ள நிலையில் இப்பகுதி மக்கள் சோளிங்கர் நகராட்சிக்கு சொத்து வரி, குடிநீர் கட்டண வரி, வருவாய்த்துறைக்கு பீம் அபராத தொகை என அனைத்து வரிகளும் கட்டி வருகின்றனர். ஆனால் வீட்டுமனை பட்டா மட்டும் இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென இப்பகுதி இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது என்று அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான
அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியரை சந்தித்து தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சேலத்தில் இயங்கி வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் நடுநிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்திட வேண்டி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் கடந்த 75 ஆண்டுகளாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் தற்பொழுது 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே இருப்பதால் 9ஆம் வகுப்பு படிக்க சென்னையோ அல்லது திருச்சிக்கோ செல்ல வேண்டியுள்ள நிலையில் பள்ளி படிப்பை தொடர இயலாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் படிப்பை தொடர முடியாமல் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தரக்கோரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பார்வைத்திறன் குறைபாடுகளுக்கான அரசு நடுநிலைப் பள்ளி சேலத்துல படிக்கிறேன். இந்த பள்ளி 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு. எங்க பள்ளியை உயர்நிலை பள்ளியா மாத்தி 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கொண்டு வரணும் நாங்க பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் சார். எவ்வளவு பேர் படிக்கிறீங்க? என்ன பாதிப்பு உங்களுக்கு? சார் நாங்க 53 பேர் படிக்கிறோம். இங்க இருந்து நாங்க படிக்கணும்னா சென்னை பூந்தமல்லி வர போனோம். அவ்வளவு தூரம் வீட்டுல இருந்து அனுப்ப மறுக்கிறாங்க குடும்ப சூழ்நிலையால. இந்த 2 வருஷம் படிக்கலாம் எங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரு சார். இப்ப எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் சார். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சங்ககிரியில் நடைபெற்ற தீரன் வள்ளி கும்மியாட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் கொங்குநாடு கலைக்குழுவின் தீரன் வள்ளி கும்மியாட்டம் மற்றும் உலக கின்னஸ் சாதனை சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் ஒரே சீருடையில் வள்ளி கும்மியாட்டம் ஆடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இதில் பக்கவாட்டில் 2 சிறுமிகள் கும்மியாட்டம் ஆடி அசத்திய காட்சியும் காண்போரை கவர்ந்தது. புதுக்கோட்டை அன்னவாசல் அருகே வயலோகத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் அன்ன வாகனம், ரிஷப வாகனம், சிம்ம வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தின் போது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த நிகழ்வில் அன்னவாசல், பரம்பூர், புதூர், குடுமியான் மலை, முக்கடாமலைப்பட்டு, இலுப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வேலூர் அருகே ஏரியை ஒட்டியுள்ள பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் அந்த இடத்தை தங்களுக்கே பட்டா செய்து தருமாறு ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். கோணவட்டம் தேவிநகர் பகுதியில் சதுப்பேரி ஏரியை ஒட்டியுள்ள இடத்தில் இருக்கக்கூடிய 65 குடும்பத்தினரை உடனடியாக காலி செய்ய சொல்லி நீர்வளத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தெரிகிறது. இதனால் வேதனையடைந்த மக்கள், எங்கள் குடியிருப்புகளால் நீர்நிலைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது என்றும் அந்த இடத்தை தங்களுக்கே பட்டா செய்து தரக்கோரி ஆட்சியர் காலில் விழுந்து கதறி அழுது வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் ரகளை செய்து ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்களால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்காட்டிற்கு நாள்தோறும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஏற்காட்டிற்கு சுற்றுலா வந்த சில இளைஞர்கள் ஏற்காடு மலைப்பாதையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை பலகைகளை உடைத்தும் அரைகுறை ஆடைகளுடனும் விளையாடியதோடு சாகச பயணம் மேற்கொண்டு அவற்றை ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வரும் நிலையில் ரீல்ஸ் மோகத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய இளைஞர்கள் மீது உடனடியாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கரூர் விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாத சஷ்டி சிறப்பு அலங்காரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி
பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பாலமுருகனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலின் வைகாசி திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி பதியில் இருந்து எழுந்தருளி ஐயா முத்துக்குடையுடன் வந்து தேரில் அமர்ந்தார். இதனையடுத்து குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான ஐயா வழி பக்தர்கள் தேங்காய், பூ, பழம், சுருள் வைத்து வழிபட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தேத்தாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 27 ஆண்டுகள் கழித்து வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக 65 அடி உயரம் உள்ள மரம் கோவில் முன்பு வைக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏறி உச்சியில் உள்ள பரிசு பொருளை எடுக்க முயற்சித்தனர். இதில் சக்திவேல் என்பவர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி மர உச்சியில் உள்ள பரிசு பொருளை கைப்பற்றினார். அப்பொழுது கீழே கூடியிருந்த பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரங்களுடன் உற்சாகப்படுத்தினர். நடத்துனர் அவர்கள் 100